சிவகங்கை மாவட்டம் மல்லான்கோட்டை கல்குவாரியில் நடந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அரசு அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பதில் மனு தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மல்லான்கோட்டை கிராமத்தில் நடைபெற்ற விபத்தில் 6 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிங்கமுனரி தாசில்தார், சிவகங்கை மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குநர், SS கோட்டை காவல் ஆய்வாளர் மீது உரிய நடவடிக்கை கோரிய மனுவில் தொடர்புடைய அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு தரப்பு நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எடுக்கப்பட்ட நடவடிக்கையை பதில் மனு தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பொன் காந்திபின் இந்த மதுரை அமர்வு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதில் சிவகங்கை மாவட்டம் மல்லான்கோட்டை கிராமத்தில் டி மெகா புளூ மெட்டல் ஸ்டோன் கிரஷர் என்னும் பெயரில் கல்குவாரி செயல்பட்டு வந்தது. அந்த குவாரியில் ஏராளமான தினக்கூலியால் பணியாற்றி வந்தனர். பெரும் பாறைகளை அனுமதி பெறாமல் வெடிவைத்து தகர்த்து எம்சான் தயாரித்து இரவு நேரத்தில் வேறு இடத்தில் கொண்டு செல்லும் பணி ஈடுபட்டனர். கடந்த மே 20ஆம் தேதி காலை கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்தனர். பலர் படுகாயம் அடைந்து மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக SS கோட்டை காவல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு எனவே வழக்கு நிலுவையில் சிங்கமணி தாசில்தார் சிவகங்கை கனிமத்துறை அதிகாரி நடவடிக்கை கோரியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி SM சுப்பிரமணியம் மரிய கிளார்க் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தொடர்புடைய அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளனர். நன்றி சந்திரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.